நமஸ்காரம். வாழ்க்கையில் நம்மளை நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், பகவானுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். அப்போ ஒரு சின்ன கதையை பார்ப்போமா? இருபத்தி 4 மணி நேரம் இன்ட்டு 7 365 டேஸ் ஒரு பக்தன் பகவானோட நாமத்தையே சொல்லிட்டு இருப்பான், நாராயண நாராயண நாராயணன். அப்படிப்பட்ட பக்தனுக்கு ஒரு நாள் இரவில் தூங்கின்னு இருக்கும்போது அவரோட கனவில் பெருமாள் தோன்றி அந்த பக்தனுக்கு அருள் பாலிச்சார். இப்போ அந்த பக்தன் கேட்குறான் பெருமாள்கிட்ட, பெருமாளே, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள் முழுவதும் சதா உன் நாமத்தையே சொல்லின்னு இருக்கேன். இருக்கிறச்சே எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னும் போது என் கூட இருக்கிறத நான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒரு துக்கம்னும் போது நீ என்னை விட்டு எங்கே போன அப்படின்னு பெருமாள்கிட்ட அந்த பக்தன் கனவுல கேட்குறான். அப்போது பெருமாள் சொல்கிறார், நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பிப்பார் அப்படின்னும் போது கொஞ்ச தூரம் பார்த்தேன்னா 4 கால் தடங்கள் தெரிகிறது, கொஞ்ச தூரம் 2 கால் தடங்கள் மட்டுமே தெரிகிறது. அந்த 2 கால் தடங்கள் எங்கெல்லாம் தெரியறதோ அங்கெல்லாம் அவனுக்கு, அந்த பக்தனுக்கு ஏகப்பட்ட வருத்தம், கஷ்டம், பிரச்சனைகள், துக்கம். 4 கால் தடங்கள் தெரிகிற இடத்துலலாம் சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்போது அந்த பக்தன் பெருமாள்கிட்ட கேட்குறான், பாரு பெருமாளே, எனக்கு ஒரு கஷ்டன்னும் போது நீ என் கூட இல்லை, எனக்கு ஒரு சந்தோஷம் போது என் கூட இருக்கிறத நான் உணர்ந்தேனேன்றான். அப்போது பெருமாள் சொல்கிறார், நன்னா பார், உனக்கு ஒரு சந்தோஷன்னும் போது உன் கூட இருந்தேன், உனக்கு ஒரு கஷ்டன்னும் போது உன்னை ஏன் முதுக்கில் சுமந்து நான் தான் நடக்கிறேன், அது என்னோட கால் தடம், நன்னா பார் அப்படின்னா. நிச்சயம் நினச்சின்னு இருக்கோம் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பகவான் நம்மளை பார்க்கலன்னு. இல்லை, நம்மளை கஷ்டப்படுத்தி பகவான் ஒரு நாளும் சந்தோஷம் அடைய மாட்டார். அதனால் நம்பிக்கையோட கடவுள் நாமத்தை சொல்லுவோம், நிச்சயம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும், நன்னா இருப்போம். ஹரே கிருஷ்ணா.